மல்லிகம் மற்றும் தேனி நியூரோ மருத்துவமனை இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 பவர்ட் பை அட்டல் மல்டிகுசின் ரெஸ்டாரண்ட் ஆண்டிப்பட்டி மற்றும் லைஃப் நீட் அகாடமி தேனி. நாள் மார்ச் 29. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வெயிட் லாஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, ஹெல்த்தியா சாப்பிடணுன்ட்டு ஆசை. ஆனால் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் மாத்திரம் நம்ம லஞ்ச் பாக்ஸில் வந்து என்ன கட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறது, எப்படி பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது, நான் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போது நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 3 விஷயம் உங்கள் லன்ச் டப்பா வந்து நீங்கள் பேக் பண்ணும் போதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சாப்பிட்ற ஐட்டம் வந்து உங்களுக்கு ஒரு 3 to 4 hours வந்து ஃபில்லிங்காக வச்சுக்குதான்னு பார்த்துக்கோங்க. எந்த லன்ச் ஐட்டம் எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு கண்டினியூஸாக எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் 3வது வந்து பார்த்திங்கன்னா கிரேவிங்ஸ். நிறைய பேருக்கு எனக்கு சாப்பிட்ட பிறகு ஸ்வீட் சாப்பிட பிடிக்கும், சாப்பிட்ட பிறகு ஏதாவது ஸ்பைஸியாக புளிப்பாக சாப்பிட பிடிக்கும். அந்த மாதிரி அன்வான்ட் கிரேவிங்ஸ் வராமல் இருக்கிற மாதிரி இந்த 3 விஷயங்கள் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட லன்ச் பாக்ஸை வந்து பேக் பண்ணணும். ஓகே, ஸோ அது பேஸ் பண்ணி என்ன மாதிரி பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ். உங்கள் லன்ச் டப்பாவில் ஒரு வெஜிடேரியன் ப்ரோட்டீனோ இல்லை நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீனோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸோ இல்லை சுண்டல் வெரைட்டியோ இல்லை சோயாபீனோ மீல் மேக்கரோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து உங்கள் லன்ச்சில் இருக்கும் போதில் இந்த 4-5 மணிக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்கும் பார்த்தீங்களா, அந்த டீ டைமில் அது ஸ்கிப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மெயினாக எல்லோரும் அந்த 4-5 மணி டைமில் தான் நம்ம அன்வான்டாக போய் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுட்டு எனக்கு வெயிட்டும் குறைய மாட்டேங்குது, எனக்கு சுகரும் குறைய மாட்டேங்குதுன்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், நான் டயட்லேயே இருக்க மாட்டேன்னு ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த சுகர் கிராஷை வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு லன்ச் டைமில் வந்து நீங்கள் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வெஜிடேரியன் இல்லை நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 2 கப் இல்லை 1 கப் அளவுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காய்கறி இருக்கணும். உங்களால் வந்து காலையில் ரொம்ப டைம்ஸ் பண்ணி கூட்டு பொரியல் வந்து பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து சாலட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். கட் பண்ணியிருக்க வெள்ளரிக்காய் இல்லைன்னா கேரட்டு சிம்பிளாக அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3வது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், இந்த ரெட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி வெரைட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கு வயிறு நிறைஞ்சு போன மாதிரி இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். வீட்டில் பண்ணியிருக்க ஐட்டம்ஸ் சப்பாத்தி இல்லை ரோட்டீஸ், ஃபுல்காஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மல்டிக்ரெயின் ரோட்டீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மில்லட்ஸ் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் பிரிஞ்சி, வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷனும் உங்களுக்கு சேர்ந்து வரும்போதில் உங்களுக்கு அந்த எனர்ஜி மெயின்டைன் ஆகும், உங்கள் மீலை ஸ்கிப் பண்ண மாட்டீங்க, சாப்பிட்ட பிறகு தூக்கம் வராது, உங்களுக்கு நீங்கள் டயபெட்டிக்காக இருந்தால் கூட உங்கள் ப்ளட் சுகர் லெவல்ஸும் மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் நிறைய எனர்ஜியும் இருக்கும். உங்களுக்கு ஒரு 8 to 10 hours ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே எனர்ஜி கொடுக்கும். ஸோ நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே நம்மளோட ட்ரெடிஷ்னலாகவே நம்மளோட இந்தியன் ஃபுட் அண்ட் கல்ச்சரில் இருக்குது. ஸோ உங்களோட கல்ச்சரில் உங்களோட ரிலிஜனில் எந்த ஃபுட் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறீங்களோ நான் சொன்ன ஃபார்மேட்டில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு எனர்ஜி லெவல்ஸ் அதிகமாகவும் இருக்கும், உங்களோட ஒர்க்லேயும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.